தாவீது தன்னுடைய ஆத்மா பார்த்து சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை மட்டும் ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை மட்டுமே ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நிறைய நன்மைகளெல்லாம் உனக்கு செஞ்சிருக்கிறார். எத்தனையோ நன்மைகளெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த நன்மையை ஒரு காலமும் மறக்கவே கூடாதுன்னு சொல்றார். அதுல தான் என்ன நன்மைகள் என்று படிப்படியா சொல்றாரு. அதுல வார்த்தை சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து. முதல்ல சொல்றாரு, எவ்வளவோ அக்கிரமங்கள், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரீஷன் வருது, அதாவது மீறுதல்கள். இங்கிலீஷ்ல இன்னொரு பைபிள்ல சின்னு வரும். உன் பாவத்தை எல்லாம், உன் அக்கிரமத்தை எல்லாம், உன் மீறுதல் எல்லாவற்றையும் அவரு மன்னிச்சிருக்கிறார் அப்படின்றார். அப்போ அப்படி மன்னிச்சதுனால நீ இன்னைக்கு நல்லா இருக்க. உனக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை, பாடுகள் இல்லை, பெரிய வேதனைகள் இல்லை. சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன பலவீனங்கள் வருது, அதுவும் கொஞ்ச நாளைக்கு நிற்கிறது, அப்புறமா அதை விட்டுட்டு போயிடுது. எவ்வளோ நன்மை செஞ்ச தேவனுக்கு, எவ்வளோ பாவங்களை மன்னிச்ச தேவனுக்கு மறந்து மட்டும் நீ ஒரு காலமும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்றார். இப்போ நம்ம எந்த நிலைமையில இருந்து கிறிஸ்துவால மன்னிக்கப்பட்டோம் என்கிறத நான் விளக்கி சொல்லட்டும். எபேசியர் 2:1 சொல்லுது, நாம் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் மரித்து அப்படின்ற. நாம அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் மரித்திருந்தோமா? மரித்திருந்தோம் அப்படின்ற வார்த்தையை பத்தி சொல்றேன். எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்துல இருக்கும் இந்த மரித்துங்கிற வார்த்தை போட்டிருப்பாங்க. மரித்து அப்படின்னு அதோடைய ஆவிக்குரிய தன்மை என்னதுன்னா, நமக்கு தேவத்தையோ பரிசுத்தத்தையோ நீதியையோ குறித்து சொல்லும் போது நம்முடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாது இருந்துச்சான். மரித்து செத்தவனுக்கு எவ்வளவுதான் ஆக்சிஜன் செலுத்தினாலும் அவனுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி போல பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதலை கடந்த மனுஷன் போய் நீ கிறிஸ்துவையோ ஆவியானவரையோ தேவத்தையோ பரிசுத்தையோ நீதியையோ நல்ல விஷயங்களோ எவ்வளவு சொன்னாலும் அது சுவாசிக்காது, ஏற்றுக்கொள்ளாது என்றார். இதுக்கு இப்பதான் மரித்துன்னு அர்த்தம். இப்படி மரித்து போய் கடந்தோம் அப்படின்றார். எப்படி மரிச்சு கடந்தோம்னா அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும். இந்த அக்கிரமும் பாவமும் மனுஷனை செத்தவன் ஆக்கிட்டு கொண்டுட்டு அவனை கெடுத்துட்டு இல்லையா, மரித்தவனை போல ஆக்கிட்டு அக்கிரமும் பாவம்ன்றார். இந்த அக்கிரமும் பாவமும் எப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைச்சி அவன் மறிச்சிட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எபேசியர்ல ஃபுல்லா இருந்து நீ பேச போறோம். எபேசியர் ஒரு வார்த்தை இருக்குது, கீழ்ப்படியாத பிள்ளைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாரு. இந்த கீழ்ப்படியாத பிள்ளைகள் யாருன்னா, இவர்கள் போதகர்கள், இவர்கள் ஆசாரியர்கள், இவர்கள் உபதேசிகள், இவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள். இவங்க தெய்வத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் தூரமானவர்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள். இவங்க அக்கிரமத்தையும் பாவத்தையும் தெய்வத்தை போல ஜனங்களுக்குள்ளாக பிரசங்கிக்கிறவர்கள். அக்கிரமத்தை பாவத்தை அப்படின்னா அக்கிரமம் செய்த மனுஷனையும் பாவம் செய்த மனுஷனையும் தெய்வமாக கருதி மனுஷனுக்கு போதிச்சதுனால அந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் ஜனங்கள் கேட்டதுனால செத்து போயிட்டாங்களாம். எதுக்கு செத்து போயிட்டாங்க? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்துட்டாங்க. எதுக்கு செத்தாங்கன்னா அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்தாங்க. எதுக்கு செத்தாங்கன்னா, எதை சுவாசிக்க முடியாம செத்தாங்கன்னா, பரிசுத்தத்தை சுவாசிக்க முடியாமல் இந்த அக்கிரமம் இந்த பாவம் என்கிற கொடுமையான ஆயுதம் பரிசுத்தையும் நீதியையும் சுவாசிக்க கூடாதபடிக்கு கொண்டு போட்டு சென்றார். எப்படி செத்தோம்னா அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் செத்தான். அக்கிரமத்தை பாவத்தை பிரசங்கிச்சாங்க, நம்மளுக்கு தெய்வத்தை போல பிரசங்கிச்சாங்க. இதுதான் நம்முடைய தெய்வம், இது தரும், இதுதான் நல்லது, இதுதான் உண்மை அப்படின்ட்டு கர்த்தரை விட்டுட்டாங்க. மிச்சம் எல்லாமே பாவம், எல்லாவற்றை போதிச்சு நம்மளை அப்படியே சாகடிச்சாங்க. இப்படி செத்து கடந்தோம். தாவீது சொல்றாரு, எனக்கும் அப்படித்தான் போதிச்சாங்க. எனக்கும் எங்களுக்கு தாவீதை பற்றி பேசினாங்க, எங்களுக்கு ஆபிரகாமை பற்றி பேசினாங்க. ஆபிரகாம் மூலமா தேவன்ட்ட போலாம், தாவீது மூலமா தேவன்ட்ட போலாம். இப்படி பாவம் செஞ்ச எல்லாரையும் கொண்டு தேவத்திட்ட போலாம் என்று சொல்லி பாவத்தை போதிச்சு இந்த பாவத்தினாலேயே நாங்க செத்து போய் கடந்தோம் அப்படின்ற. அப்ப மனுஷனுக்கு சாவு எப்படி வருது?
அக்கிரமத்தையும் பாவத்தையும் எங்க பிரசங்கிக்கிறானோ அவன் செத்து போயிடுறான். இனி கிறிஸ்துவையும் அவருடைய ஆவியையும் சுவாசிக்க பலனற்று போய்விடுகிறான். உன்னை உயிர்ப்பிச்சிட்டேன், நானு உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன். புரியுது உங்களுக்கு? செத்தவனுக்கு காற்றை எப்படி சுவாசிக்க முடியாதோ அப்படி பாவத்துல செத்தவனுக்கு கிறிஸ்துவை சுவாசிக்க முடியல. இப்படி கடந்தோம். இப்ப சொல்லிட்டாரு, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ ரட்சிக்கப்பட்ட. இப்போ அப்படி இல்ல. நீ அப்படியே காது கொடுத்து கேட்கிற, ஏதாவது நல்ல விஷயம் இருக்காதுன்னு கேட்கிற. முன்னாடி அப்படியே இல்ல, நீ கேட்க மாட்ட. கிறிஸ்துவ சொன்னாலும் சரிதான், என்ன சொன்னாலும் சண்டைக்கு போவேன், கம்பெடுத்துட்டு போவோம். நம்ம சண்டைக்கு தேவனை போதிக்கிறவனை அடிக்க போவோம், கேஸ் போடுவோம். அப்படி இருந்த நம்ம தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ சுவாசிக்கிறோம். இப்ப சொல்றாரு, உன் நிலைமை அப்படியே மாறிச்சு. இப்ப சொல்றாரு, மறந்துடாத. இப்ப நீ நல்ல விஷயத்தை கேட்கிற, உன் அக்கிரமெல்லாம் போயிட்டு இப்ப நல்ல விஷயத்தை விரும்புற. இது நல்லதான்னு உன் இருந்தது சொல்லுது, இதை கொண்டு வாழலாம் சொல்லுது, சாகலாம் சொல்லுது. அதனால ஒரு காலமும் என் ஆத்துமாவே விற்றாத, அவரை மட்டும் விற்ற முழு உள்ளமும் கர்த்தரையே ஸ்தோத்திரிக்கிறது, அவரே ஸ்தோத்தரிச்சு இனி அவரை மறக்கவே செய்யாதுட்டார். இப்படி இருக்கும்போது எப்படி இந்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மரித்தவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கர்த்தர் இல்லாததுனால மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து கீழே இருக்கும் பாரு. இந்த பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் செத்த மனுஷனுக்கு இப்ப எது வேலை செய்தான்? அவனுடைய மாம்சமும் மனசும் விரும்பினபடி வேலை செய்தான். அத கிறிஸ்து இல்லாதவனுக்கு அவனுக்கு யார் துணை, யார் அவனுக்கு வழிகாட்டுவா அப்படி கேட்டீங்கன்னா வேற தேவைகள் கிடையாது. மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து, இப்ப அவன் விருப்பம் தான், அவன் தான் அவனுக்கு தெய்வம், வேற ஒன்னும் தெய்வம் கிடையாது. அவன் விரும்பினபடிதான் செய்வான். சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க, நான் இன்னைக்கு வரல, அது அவன் விருப்பம். ஒரு நன்மை செய்வோம், இதை செய்ய வேண்டாம் நாளைக்கு செய்யலாம், அது அவன் விருப்பம். அப்படி போல மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து, அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே சொல்றாரு, மாம்சமும் மனசும் விரும்பினபடி அவங்க உல்லாசமாய் வாழ்ந்தார்களாம் அப்படின்றாரு இல்லையா? உல்லாசமாக வாழ்ந்தார்களாம். இந்த மாம்சமும் மனசும் உல்லாசமா வாழுது. எப்படி வாழ்றாங்கன்னு அதுல போட்டிருப்பாரு. அவங்க மாம்சமும் மனசும் விரும்பினபடி மற்றவங்கிட்ட பாவம் செய்யணும், உல்லாசமா இருக்கணும்ன்றதுக்காக ஏமாற்றி வஞ்சித்து இப்படித்தான் வாழ்றாங்க. மாம்சமும் மனசும் நல்ல வாழ ஆசைப்படுது, அதுக்கு அது எடுக்கிற தீர்மானம் மற்றவங்களை ஏற்றி வஞ்சித்து களவு செய்து இப்படி பொழைக்குதுன்றார். சுய அறிவினாலே ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை எது வரைக்கும்னா மற்றவங்களை ஏமாத்தி மட்டும் தான் வாழ முடியும், மற்றவங்களை பொய் சொல்லி தான் வாழ முடியுமே தவிர தேவ பலத்தினால வாழ முடியாது. இப்படிதான் நம்ம எல்லாம் இருந்தோம் ஒரு காலத்துல. நம்ம மற்றவங்களை ஏமாத்தி ஏதாவது ஒரு சூழ்நிலை மற்றவங்களை, அதுக்கு பேர் வந்து ஞானம் பிசினஸ் சொல்லுவோம். இப்படி ஞானம் பிசினஸ்ங்கிற பேர்ல மற்றவங்களை ஏமாற்றி இப்படி வாழ்ந்து வந்தோம் இல்லையா? ஆகாப்புங்கிற ராஜா பக்கத்துல இந்த திராட்சை தோட்டத்தை, நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை இல்லையா, அவருடைய உல்லாசத்திற்காக தேவம் இல்லாததுனால அவருடைய மனசும் மாம்சம் விரும்பிட்டு இந்த திராட்சை தோட்டத்தை நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அவனை கொன்று இந்த திராட்சை தோட்டத்தை எடுத்தார். அப்படித்தான் நம்ம எல்லாரும் அப்படித்தான் செய்வோம் பாருங்க. நம்ம நல்லா வாழணும்னா எவனை வெட்டினாலும் சாவும். நல்லா ஒரு நல்ல கேள்வி. கிறிஸ்து இல்லாதவன், பாவத்தினால செத்தவன், அக்கிரமத்தினால செத்தவன் தன் உல்லாச வாழ்க்கைக்கு எவனையும் கொலை செய்தாவது காட்டி கொடுத்தாவது வாழுவான். அப்படித்தான் நம்ம வாழ்ந்தோம். இப்போ நம்மளுக்கு அது முடியல, தாவீதுக்கு முடியல. ஒருத்தனை அபகரிச்சு, ஒருத்தன் அப்படி வாங்கி, ஒருத்தனை ஏமாற்றி, ஒருத்தனை ட்ரிக்கரி பண்ணி, டிசிட் பண்ணி இப்படி எல்லாம் போய் வாங்குறதுக்கு முடியல. இப்ப சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தந்த தேவத்தை எப்படி மறப்ப? நான் நல்லா ஆயிட்டேன், இப்ப நான் எப்படி வாழ்றேன்? இருந்துச்சே இல்லையோ, யாரை ஏமாற்றான் கர்த்தர் தந்தா தின்வையிலன்னு செத்து போயிடுவேன். முன்னாடி எப்படி வாழ்ந்தேன்? எப்படியாவது வயிற்றை நிரப்புறதுக்கு 4 பேரை ஏமாத்தி வாழ்ந்தேன். இப்போ இப்படி வாழ்றேன். முன்னாடி யாரையாவது கொலை செய்து நான் வாழ்ந்தேன். இப்போ நான் செத்தாலும் பரவாயில்ல, சரியா வாழணும்னு என்னையே கொலை செய்வதற்காக நான் வாழ்ந்த மாதிரி இருக்கு. கிடைச்சுதா நானே இருந்துச்சோ இல்லையே செத்துட்டு போயிடுறேங்கிற ஃபீல் வருது. முன்னாடி அப்படி இல்லை, எவனையாவது சாவடிச்சாது வாங்கணும்னு ஆசை வந்துச்சு. மற்றவங்களை ஏமாற்றி வஞ்சித்து சண்டை போட்டு என் மாம்சமும் மனசு என்னெல்லாம் விரும்புதோ அப்படி செய்யணுங்கிற அந்த மனப்போக்கு சங்கீதம் 31:10 சொல்றாரு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது அப்படி சொல்றாரு. என் அக்கிரம் பெருக என்ன ஆகும்? சம்பாதிப்பதற்கு பலம் குறைஞ்சிரும். ஆமென். இல்லைன்னா எனக்கு வந்த பொருளாதாரம் குறைஞ்சிரும். அதான் பலன்.
இல்லையா? இல்லைன்னா எண்ணிக்கை, என் பிசினஸோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். இல்லைன்னா எனக்கு வருமானம் தருகிற என் போட்டா இருக்கலாம், அதுல பெருக்கங்கள் இருக்குது, அது குறைஞ்சிரும் இல்லையா? நியூமரஸ் எண்ணிக்கை என்ன செய்யும்? குறைஞ்சிரும். அக்கிரமம் பெருக பெருக குறைஞ்சிரும். இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அக்கிரமம் இருந்தா தானே என் பலம் குறையும், அக்கிரமத்தையே புடுங்கிட்டோம்னா பலம் குறையாது. அடுத்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. அது என்ன சொல்றாருன்னா, அக்கிரமம் பெருகும் போது நல்லா கேட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படி கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும். எலும்பு உலர்ந்து போச்சுன்னா, எலும்பு காஞ்சிட்டு, உலர்ந்துட்டுன்னா காஞ்சிட்டு, இப்போ அது வேலை செய்யற நிலைமையில இல்ல, உலர்ந்துருச்சு. அந்த கொழுப்புகள் நரம்புகள் எல்லாம் அப்படியே சுருங்கி காஞ்சி போச்சு, வேலை செய்ய முடியல. 3 சொல்றாரு, என் பிராணன் சஞ்சலத்தினால் கழிந்து போகிறது. என் உயிர் இருக்குத ஃபுல்லா வாழ்நாள் முழுவதும் எதையோ யோசிச்சு 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 மாட்டிக்கிட்டேனே, சிக்கிக்கிட்டேனே. என் பிராணன் உயிர் சாகும்போது இது படபடன்னு அடிச்சுட்டான், சாவுறான். அக்கிரமம் எங்க கொண்டு விட்டுச்சு பாருங்க. அவர் சாவி சொல்றாரு, இப்பதான் வாழ போறேன் நான், இப்பதான் நிலவ மாறப்போகுது. 4 சொல்றாரு, என் வருஷங்கள் தவிப்பினால் கழிந்தது. அதாவது யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? ஒரு தவிப்பு, இதற்கு ஒரு நோயில இருந்தாலும் சரிதான், கஷ்டத்துல இருந்தாலும் சரிதான், யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இல்லையா? என் அக்கிரமத்தை பத்தி சொல்றாரு, என் அக்கிரமம் இப்படி இருந்துச்சு, அதனால இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. என் அயலானுக்கு நிந்தையானேன். அடுத்தவன் என்னைய பார்க்கும்போது தவறா பேசிட்டு போறான்றாரு. எதுக்கு? நான் நல்லா இருந்ததுனால அல்ல, என் அக்கிரமமும் அநியாயமும் அவன் சகிச்சு போயிருந்தான். இப்போ அவனை சகிக்க முடியாம, நல்லா கேட்டுனுங்க, நீங்க அக்கிரமக்காரனா இருப்பீங்க, கையோட பொருளாதாரமும் இருக்கும், கையோட கூட ஆணுவும் இருக்கும். அப்போ உங்களை பார்த்து யாரும் சொல்ல மாட்டான். உன் பலன் குறைஞ்சி, உன் ஆணுவும் குறைஞ்சி, உன் பொருளாதாரம் குறைஞ்சி நீ கீழே வருவ. அக்கிரமத்தின் மிகுதினால நீ எல்லா தவிப்பும் சஞ்சலத்துல இருப்ப. இப்படி அக்கிரமம் பெருகும்போது நான் அயலானுக்கு ஒரு நிந்தையை போல நான் ஆனேன்றாரு. அடுத்து சொல்றாரு, இதெல்லாம் 31 சங்கீதம் 31 10 11 இருக்குது. 6 சொல்றாரு, எனக்கு அறிமுகமானவருக்கு அருக்களிப்பானேன். அது எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க எல்லாம் என்னைய பார்த்தா அருக்களிப்பு, இந்த வாந்தி மாதிரி. எனக்கு அறிமுகமானவன் என் பக்கத்துல இருக்கும்போது, இல்ல வாந்தியை பார்த்து எப்படி அவன் முகத்தை மாற வைக்கிறானோ அப்படி என்னைய பார்த்தா வாந்தியை பார்த்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி எனக்கு அறிமுகமானவரும் அருக்களிப்பான் என்றார். நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீ என்னைக்கு கீழே விழியோ அன்னைக்கு அந்த அக்கிரமத்துடைய பதில் தெரிந்தவர்னால, புறஜாதிகளால, தவிப்புனால, சஞ்சலத்தினால, வருஷம் முழுக்க போராட்டத்தினால இவர்கள் மூலமா என்னை முடியும். ஆதலால் கீழே வர்றாரு அப்படியே 31. ஆதலால் என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடினார்கள். என் அக்கிரமம் பெருகும் போது அப்படித்தான் போவாங்க. இப்ப தாவீது சொல்றாரு, ஒரு காலத்துல நான் பாவம் செய்து சிக்கிட்ட போது இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. 103 சங்கீதத்துல வரும் சொல்றாரு, ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாரு, பார்த்துக்கோ, பழைய அடியும் உனக்கு தெரியும், புதிய தேவனுடைய கிருபை உனக்கு தெரியும். இனி எந்த காரணத்தை கொண்டு கர்த்தரை மறந்து அக்கிரமக்காரனுடைய போதனையில அக்கிரமத்தை கேட்க போயிடாத, அக்கிரமத்துல சண்டை போட போயிடாத. மாட்டிக்கிட்டேன, இனி உன்னை மீட்க ஆள் இல்லை. அதனால உன்னை மீட்ட கர்த்தரை, உன்னை உயிரோடு எழுப்பின கர்த்தரை எந்த காலத்திலையும் டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாத. அப்ப என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே யோசிச்சுட்டே என் நிலம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, என் நிலம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒன்னும் இல்லாம இருந்துருச்சு. நான் நல்ல பொருளாதாரம், நான் நினைச்ச பொருளாதாரம் கிடைக்கல, நினைச்ச சுகம் கிடைக்கல, நினைச்ச பலன் கிடைக்கல, நினைச்சவள் எதுவுமே தப்பா போயிட்டு இருந்தது. இன்னைக்கு தப்பா போகல, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை, நம்ம 50ல இருந்து நம்ம மாம்சமும் மனசும் விரும்புறது போல ஒரே நாள் 50 கோடி ரூபாய்க்கு போகணும்னு ஆசைப்படுறோம். இந்த எண்ணம் தான் நம்மளை கர்த்தரை தூசிக்க ஆரம்பிக்குது. கர்த்தர் தந்ததை விட்டுட்டோம், இப்ப நல்ல நிலைமைக்கு இருக்கிறோம். இந்த நல்ல நிலைமையிலிருந்து டாப்புக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், வழி கிடைக்கல, போராட்டங்களா இருக்குது. அதனால கர்த்தரை நினைக்கும் போது கொஞ்சம் குடுகுடுப்பா வருது. இப்ப சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட்ல எந்த காரணத்தை கொண்டு உன் முழு இருதயத்திலையும் எந்த பிரச்சனைக்கும் தூசிக்காத கர்த்தரை, மறந்துடாத, தூசிக்காத, அவரை பத்தி முறுமுறுக்காத, சண்டை போடாத. கர்த்தர்ட்ட போய் எனக்கு தரலையே, அப்படி தரலையே, இப்படி தரல, எனக்கு கைவிட்டு சொல்லவே செய்யாத. அவர் எண்ணிக்கடங்காத அற்புதங்களை அவர் நமக்காக செய்தார்னு பைபிள்ல சொல்லுது. 1-2 அற்புதம் இல்லை. நீங்க உங்க வீட்டுல போய் உங்க மெத்தையில கடந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாருன்னு யோசிச்சு பார்த்து உங்களுக்கு தெரியும்.
கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மையினாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோடயே இருக்கிறோம். தாவீது சொல்றாரு, மரணத்துக்கும் எனத்துக்கும் ஒரு அடி தூரம் தான், அவர்களை உயிரோடே விழுங்க பார்த்தார்கள். பிசாசு சொல்றாரு எல்லாமே. ஆனா நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். இது எல்லாமே பல நோய்கள், பல வாதைகள், பல பிரச்சனைகள். ஏங்க ஒண்ணு இல்லாம இருந்தாங்க. இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் நிறைய பேர் ஒண்ணும் கிடையாது, ஆனா நல்லா இருக்கிறாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள மாற சண்டை. நான் கர்த்தரனை கைவிட்டாரு, என்ன கர்த்தரனை தூக்கி அப்படி மேல உடையல, கீழே போட்டா பத்துன்னு அடி போடும், அதனால மேல உடையல. ஏன்னா கீழே வந்துடுவீங்க. ஏன்னா இன்னும் மேல போனா இன்னும் மேல போகணும், இன்னும் மேல போகணும். கர்த்தர் சொல்றாரு, உன் வேலை என்னது? கர்த்தரை தூசிக்காம கர்த்தருக்கு நன்றியோட ஆராதி. உன் விருப்பத்தை எல்லாம் நான் பண்ணி தந்து, கர்த்தரை தூசிக்காது. ஆமென். தேவ சமூகத்துல வெள்ளனை நல்லா பாடி ஆராதிச்சு, ஹாப்பியா நல்லா சத்தம் போட அவரை துதிச்சு. ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நான் நாள்தோறும் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நான் ஒரு தூசிக்கிறது கிடையாது. என் பசி, பட்டினி, பிரச்சனை, வாழ்நாள் தோறும் வருகிற போராட்டத்துக்கு கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே. அன்னைக்கு இருந்த நிலைமை தான் பாக்குறேன், இன்னைக்குள்ள போராட்டத்தை எல்லாம் பார்க்க. இன்னைக்கு இல்ல பிரச்சனை பார்க்கல, அன்னைக்குள்ள நிலைமையை பாக்குறேன். அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ஒரு பைக் வாங்க முடியல, 50 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் போட முடியாது, 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு தான் 1/2 லிட்டர் பெட்ரோல். அந்த டைம்ல என்னால போட முடியல. நான் அதை பாக்குறேன். அதை பார்க்கும்போது இன்னைக்கு 1000 மடங்கு நல்லா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு உளவும் கர்த்தருக்கு. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்க கூடாது. அன்னைக்கு அந்த பிரச்சனையிலேயே கர்த்தர் கையுடையிலேயே நான் தவண்டு கீழே போய் கடந்த நேரத்துல உடையிலேயே இன்னைக்கு நல்லா வருமானத்தை தந்து சூப்பரா வச்சிருக்கிறாரு, சூழ்நிலைகள் எல்லாம் அமைச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல கைவிட போறாரு. ஆகவே நான் அவரை தூசிக்க மாட்டேன், நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன். எல்லா காலங்களும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பவும் ஸ்தோத்தரிப்பேன். செக்கிங், செக் பண்றாரு கர்த்தர். தாவீது சொல்றாரு, அவருக்கு தெரியும், கரெக்டா இருந்துக்கோ என் ஆத்மாவே. அவன் பேசுறதை கேட்டுட்டு அப்பப்போ மூஞ்சியை பார்த்துக்கிட்டு நீ இதை கண்டக்கலாம் நினைச்சிட்டு இருக்காத, நீ கரெக்டா இருந்துக்கோ, அடுத்து ராஜாவாக போற. இன்னும் கரெக்டா இருந்துக்கோ, இன்னொரு அற்புதம் நடக்க போகுது. 40 வருஷம் இஸ்ரவேல் ஆள போற. யாரும் 40 வருஷம் ஆண்டது கிடையாது, ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறான், சவுல். 40 வருஷம் இஸ்ரவேல் ஆண்டு இருக்கிறான். அவனை தூக்கிட்டாரு. இனி அடுத்து நீதான். அவனை தூக்கு காரணம் எதுக்கு? கழுதை மேய்ச்சவனை ராஜாவாக்குன பின்னாடி ராஜஸ்தானத்துல நடக்கிறவைகளையே பேசிட்டு இருக்கிறான். கழுதை மேய்ச்சது மறந்துட்டான். சவுல தேவன் தூக்கு காரணம் என்ன? அவர் கழுதை மேய்ச்சிட்டு காணாமல் போன கழுதை தேடி போன பாருங்க, அந்த சிச்சுவேஷன்ல மறந்துட்டான். தாவீது என்ன அவரு சொல்றாரு, நான் மேய்ப்பனா இருந்தேன். சவுளுடைய வார்த்தையில பாத்தீங்கன்னா, சவுலா இருக்கட்டும், சவுளுடைய மொக்களா இருக்கட்டும், சவுளுடைய மொக்கள் பைபிள் எழுதிருக்கிறாங்க, எங்கப்பா ராஜா தெரியுமா அப்படின்ட்டு. சவுலு சொல்லுவாரு, நான் அப்படி தெரியுமா. ஆனா தாவீது சொல்லுவாரு, நான் மேய்ப்பனா இருந்தேன். ஒரு ராஜா சப்புன்னு கீழே இறங்கி பேச மாட்டான். இவர் பேசுறாரு. ஏன்னா இவருடைய நினைப்புகள் எல்லாம் நிகழ்காலத்துல நடந்தவைகள் அல்ல, போன காலத்துல என் நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சு அதைத்தான் எப்பவுமே யோசிச்சுட்டு. அதான் சொல்றாரு, நீ மறந்துடாத 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 மறந்துடாத. பார்த்துக்கோ, கர்த்தர் சாதாரண ஆள் கிடையாது. ஒண்ணு இல்லாம இருக்கும் போதே உன்னை உருப்படியா தூக்கி வந்து வச்சவர், நீ உருப்படியா இருக்கும்போது உனக்கு கீழே போடுவாரு. ஆமென். பாயிண்ட புடிச்சுக்கணும். அதனால சொல்றாரு, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா அவர் தானே தூக்கி எடுத்தாரு. எத்தனை பேர் இருந்தாங்களே, நம்மளுக்கு உறவுகள் இருந்துச்சு, அண்ணன் இருந்தா, தம்பி இருந்தா, எல்லாருக்கும் எல்லாம் இருந்தாங்க. ஆனா யாரும் நம்ம விரும்பின மாதிரி தூக்கி வைக்கல. நம்ம விரும்பின மாதிரி தூக்கி வச்சது கர்த்தர் மட்டும்தான். இப்படி இருக்கும்போது தான், இனி மன்னிப்பை பத்தி பேசுவோம். இப்படி இருக்கும்போது தான் கிறிஸ்து நம்மை மன்னித்தார் இல்லையா? இவ்வளவு நேரம் நம்முடைய நிலைமைகளை பார்த்தா நிறைய பேசிட்டு இருந்தேன். இனி அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்திருந்த நம்மை மன்னித்தார் சொல்லுது எபேசியர் 2:1. எப்படி மன்னிச்சார் அதை பற்றி பேசிட்டேன். எபேசியர் இனி எபேசியர் 1, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. பாவ மன்னிப்புட நிச்சயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லலாம் 2 பாயிண்ட் சொல்லலாம். நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க, உங்க கையில திரளான பொருளாதார பணம் இருக்கும், அதான் பாவ மன்னிப்புட நிச்சயம். இயேசு தெய்வம் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்து இயேசு மூலமா நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிடுச்சு. இந்த பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து தான் செஞ்சாரு. அவர் ரத்தத்தினால செஞ்சாரு. அவர் அதுக்காக பரிசுத்தமா வாழ்ந்தாரு, ரத்தம் சிந்தினாரு, பாவத்தை மன்னிச்சார். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லா மதங்களிலுமே அப்படித்தான். ஒருத்தனுடைய பாவம் போக்கணும்னா எல்லா மதத்திலும் ரத்தம் சிந்துவாங்க. அது ஆடு, மாடு, கோழி, பாம்பு, பன்னி இல்லையா, இதெல்லாம் பாவ மன்னிப்பு காண்டி பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது
அந்த ரத்தங்களெல்லாம் பாவ மன்னிப்பு தராது. ஏன்னா அந்த ரத்தங்களே பாவம். பாவமான ஒரு ரத்தம் பாவ மன்னிப்பு தராது. பண்டைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள் வந்து கோழி இருப்பாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து மாதிரியம் பார்க்கணும் கொடுப்பான், போட்டுல தெளிப்பான், வீட்டுல தெளிப்பான், நிலச்சட்டங்களை தெளிப்பான். இப்படி ரத்தத்தினால பாவ மன்னிப்பு செஞ்சாங்க. அது பாவ ரத்தம், அதனால அது பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு பரிசுத்த ரத்தத்தினால உண்டாக்கப்படுது. அப்ப இவர் பரிசுத்தமா வாழ்ந்து மொத்த உலகத்தாருடைய பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு. நல்ல ரகசியத்தை கேளுங்க. உலகத்தாருடைய பாவத்தை கிறிஸ்து மன்னிச்சுட்டாருன்னா இப்ப உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணுமே. அவன் எல்லாருமே பரிசுத்தமா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயமா தான். பரிசுத்தம் பணம் ரெண்டு தான். சரி, அப்ப எல்லார்ட்டையும் பரிசுத்தம் இல்ல, எல்லாரும் பரிசுத்தம் ஓடுறது இல்ல, எல்லாரும் பணக்காரவும் ஆகல. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உலகத்தாருடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆனா அந்த மன்னிப்பு நமக்கு வரல. யாருக்கு பாவம் எல்லாருக்கும் மன்னிச்சிட்டாரு. நல்லா கேளுங்க. எல்லாருக்கும் ஒரு ரத்த சிந்தினது உண்மை, மன்னிச்சிட்டாரு. அது எத்தனை பேருக்கு கிடைக்கிறது, யாருக்கு அதை எடுக்க முடியும்? அதுதான் பாயிண்ட். எபேசியர் 1:11 போடுறாரு. மேலும் கிறிஸ்துவ மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அப்படின்றார் இல்லையா? கிறிஸ்து மேல முன்னமே நாங்கள் கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருந்தோம். இந்த பாவ மன்னிப்பு யாருக்கு வருதுன்னு பாருங்க. நல்லா கேட்கணும். அற்புத விதம் பிரசங்கம் பாருங்க. ஒரு காலத்துல பைபிள் சொல்லுது, பேதுரு சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில, தாவீது உயிரோட போயிட்டாரு. தாவீது மூலமா கர்த்தரை தேடினாங்க, ஆபிரகாம் மூலமா தேடினாங்க, யாக்கோப் மூலமா தேடினாங்க, மோசே மூலமா தேடினாங்க. சமரியா ஸ்திரீ யாக்கோப் மூலமா தேடிச்சு. யூதர்கள் ஆபிரகாமோட நீ பெரியவரோ என்று ஆபிரகாம் மூலமா கர்த்தரை தேடினாங்க. இன்னும் இஸ்ரவேலர்கள் குறைஞ்ச காலங்கட்டல தாவீது உயிரோட போனாருன்னு சொல்லிட்டு தாவீது மூலம் தேடினாங்க. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தேவத்தை தேடுவதற்கு பாவம் உள்ள மனுஷன் மூலமா தேடினாங்க இல்லையா? இப்படிதான் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நம்மளும் கூட அப்படித்தானே வச்சிருந்தோம். தேவத்திட்ட போறதுக்கு ஏதோ ஒரு பாவம் உள்ள மனுஷனை கேப்பல போட்டு அந்த மனுஷன் போனோம். இப்படி போனா பாவ மன்னிப்பு இல்லை. ஏன் அவர் சொல்றாரு, முன்னமே நாங்கள் கிறிஸ்து மேல் நம்பிக்கையா இருந்தோம், அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் விட்டுட்டு பரிசுத்த கிறிஸ்து மேல நம்பிக்கை வரும். எனக்கெல்லாம் அப்படித்தான் வந்துச்சு. நல்லா பார்த்தேன். நான் விசாரிச்சுக்கு பார்க்க போயிருந்தேன், வண்டி சரியாகல, வாழ்க்கை ஓடல. நான் தொழில் செய்யற இடத்துல அவ்வளவு பெரிய கள்ளை. நான் என் கண்ணுக்கு முன்னாடி யாராவது அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நடு கடல்ல எல்லாருக்குமே சேட்டலைட் இருக்கும் பாருங்க, அத்தை வச்சா அவன் வேலை செய்வான். எனக்கு மைண்ட்லயே அளந்துருவோம். நான் இந்த இன்ஜின் எவ்வளவு நேரம் இந்த சவுண்ட்ல போனா இவ்வளவு தூரம் போகுங்கிறது அதுலயே கண்டுபிடிப்பேன். நான் அவங்க எல்லாம் அங்க வேலை பார்த்துட்டு போவாங்க, அதெல்லாம் எடுத்து நான் புறைக்கும் எனக்கு சொந்தமாகிட்டு வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அக்கிரமத்தை போதிச்சதுனால நான் செத்து போய் கிடக்குறேன். இப்படி இருந்தேன்னா பிரச்சனைகளும் பாடுகளும் வரும்போது இனி நான் நல்லாகிறதுக்கு கிறிஸ்துவாலதான் முடிங்கிற நம்பிக்கை என்னைக்கு வந்துச்சோ, விசுவாசம் என்னைக்கு வந்துச்சோ, அப்போதான் என் இருதயம் உணர்வடைய ஆரம்பிச்சது. ஆமீன் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? தாவீதும் அப்படித்தான். பல தேவத்தை பலர் மூலமா அக்கிரமக்காரங்க மூலமா தேடி ஓடனா அவன் நல்ல பிரச்சனைல மாட்டிக்கிட்டான். இப்ப கிறிஸ்து மூலமாய் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது, கிறிஸ்துவே பாவத்தை மன்னிக்கிறவங்கிறவன் அறிந்த போது கிறிஸ்து அவனுக்கு வெளியரங்கமாய் தோற்றம் அளிக்கிறார். நல்ல கேளுங்க. பவுல் எல்லா யூத மனுஷனை கொண்டு கிறிஸ்துவ தேடினான். பவுல் அவனும் பாவ மன்னிப்பு உண்டு சொன்னான். ஆனா ஒரு நாள் அவன் சபையை நெருக்கி ஒடுக்கி அடிக்க போகும்போது கிறிஸ்து அவனுக்கு வெளிப்பட்டார். நான் சொல்லுவேன், அவன் கிறிஸ்துவ மனுஷன் மூலமா ஆராதிச்சு கொண்டிருந்தவன் ஒரு புதிய சத்தியத்தை கேட்கிறான். கிறிஸ்து மூலமா தான் மீட்புங்கிற சத்தியத்தை கேட்கிறான். அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா அதுதான் கிறிஸ்துன்னு தெரியாது. கிறிஸ்து மூலம் தான் நம்பிக்கை வந்துட்டான். பிரசங்கத்தை கேட்டுட்டான், அதனால சண்டைக்கு போறான், யுத்தத்துக்கு போறான். ஆவிக்குரிய ஜனங்களோட சண்டைக்கு ஏன் போறான்னா, அவர்கள் பேதுரு பண்ணின பிரசங்கத்தை கேட்டுட்டான். அவன் சொன்னான் தாவீது மூலமா தான் மீட்புன்னு சொல்லி பவுல் முன்னாடி சொன்னான். இவ பேதுரு சொல்றாரு கிறிஸ்து மூலம் தான் மீட்புன்னு சொன்னாரு. இப்ப அந்த பிரசங்கத்துக்கு உட்பட்டுட்டான் பவுல். கிறிஸ்து மூலம் தான் மீட்பு, ஆனா இயேசு கிறிஸ்து இல்லைங்கிறதா அவனுக்கு பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இப்ப மறுபடி கிறிஸ்துவ நம்பும் போது இயேசு கிறிஸ்துவ அவனுக்கு வெளிப்பட்ட போதுதான் அந்த பாவம் மன்னிப்பு பூரணமாயிட்டு. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் கிறிஸ்து மூலமா தான் பாவ மன்னிப்பு உண்டாகும்னு சொல்லி பாவ மனுஷனை விட்டுட்டு கிறிஸ்துவ என்னைக்கு பிடிச்சு நீங்க போராட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டாயிரு. அந்த இமைப்பொழுதுல, அது சர்ச்சில் அல்ல, உங்க ஹார்ட்ல என்னைக்கு கிறிஸ்து தான் தேவனுங்கிற, அவர் மட்டும் தான் தேவனுங்கிற என்னைக்கு பிரதிபலிக்குதோ,
இதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது, பல நாளா போராடிட்டேன், பல நாள் நின்றுட்டேன், சாபத்தை தவிர ஒண்ணுமே தரலங்கிற என்ன இதை விட்டுட்டு கிறிஸ்துவ கிட்ட நான் போறேன், கிறிஸ்துவுக்காக வாழ போறேன், என்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு அஸ்திபாரம் உங்க இருதயத்துல எந்த இடத்துல போடுறீங்களோ அங்கேயே பாவ மன்னிப்பு உண்டு. அங்கதான் உண்டாச்சு. நம்மளுக்கு சபையில நல்ல பாவ மன்னிப்பு கிடைச்சது, நம்முடைய எண்ணத்துல பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு. நம்முடைய எண்ணத்தை கிறிஸ்துவுக்காக நம்ம என்னைக்கு வாழ ஆரம்பிக்க போறோம்னு எண்ணனமோ அன்னைக்கு தான் பாவ மன்னிப்பு. அக்கிரமக்காரர்கள் அல்ல நம்ம விசுவாசிப்பது, கிறிஸ்து ஒருவரே விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பு உண்டாயிட்டு. அதனால மறுபடியும் சொல்றாரு, மறுபடியும் அந்த 2 வசனத்துல 3 நேரம் போட்டிருப்பாரு. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. இதை ஃபுல்லா போட முடியாது, ஏன்னா 3 நேரம் நல்லா எழுதிட்டாரு. ஏன் எழுதிட்டாருன்னு, அவர் என்னதெல்லாம் செய்தார் என்பதை திருப்பி திருப்பி நீ பார்த்துக்கிட்டு இதை துதிச்சுட்டே ஒவ்வொரு விஷயமா அறிஞ்சுக்கொள். அறிஞ்சிட்டு கர்த்தரை துதிச்சுட்டே இருதயத்தை துதிச்சுட்டே இருன்றார். இப்ப பாவ மன்னிப்பு எங்க வந்துச்சு? சர்ச்சைக்கு வந்ததுனால இல்ல, சர்ச்சைக்கு வந்த அநேகருக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. பெந்தகோஸ்துல போய் திருவிருந்து எடுத்தாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. சில பேர் சொல்றாங்க திருவிருந்து எடுத்தா என் பாவம் மன்னிக்க முடியும், கிடையாது. உள்ளத்துல கிறிஸ்துவ மட்டும் பிடிச்சிக்கிட்றியோ என்னைக்கு அன்னைக்கு தான் பாவ மன்னிப்பு. புரியுது உங்களுக்கு? பாவ மன்னிப்பு பாவத்தை போக்குறவருக்காக வாழ்றதுனாலையும் பாவத்தை போக்குறவரை இருதயத்துல விசுவாசிக்கிறதுனால தான் பாவ மன்னிப்பு இல்லாமல் திருவிருந்து எடுக்கிறதுனால இல்ல. திருவிருந்து எதுக்கு அடையாளம்னா, நான் கிறிஸ்து உடையவன் என்பதை உலகத்திற்கும் சபைக்கும் காமிப்பதற்கு தான் திருவிருந்து, தவிர திருவிருந்துங்கிறது ஒரு அடையாளமே அல்லாமல் திருவிருந்து பாவ மன்னிப்பு அல்ல. பாவ மன்னிப்பு கிறிஸ்துவை நீங்கள் இருதயத்துல எல்லா சந்தர்ப்ப சூழலும் அவரை விட்டு நான் வாழ மாட்டேங்கிற உடன்பாடு தான் பாவ மன்னிப்பு. அவர் அதான் சொல்றாரு, என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, அவரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா அங்கங்க சில பேர் சில சத்தியம் சொல்லத்தான் செய்வான், டக்குன்னு அது நல்லது மாதிரி தோணும். பல இடத்துக்கு போவ, ஆடு மேய்க்க போவோம், மாடு மேய்க்க போவோம், அங்க போவ இங்க போவ. இங்க போனா சொல்லுவான், ஒருத்தன் சொல்லுவான் இல்ல ஏசு கடவுள் கிடையாது, பிதா மட்டும் தான் கடவுள்னு சொல்லுவான். அதை ஏற்றுக்கொள்ளாத. அதை விட்டுட்டு ஊருக்கு போனேன்னு சொல்லுவான், எல்லா தெய்வங்களும் கடவுள் தான், அதுவும் தரும் இதுவும் தரும் சொல்லுவான். ஏற்றுக்கொள்ளாத. கிறிஸ்து மட்டும்தான் பிதாவாகிய தேவனிடத்துல நம்முடைய பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று விசுவாசிக்கும் போது உண்டாயிரு. பவுலை பத்தி சொன்னேன், பவுல் இப்பதான் மாறினார் இல்லையா? எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அப்படி சொல்ற நீங்க இப்ப சொல்ற நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, என்னைக்கு விசுவாசிகள் ஆகிறீங்களோ பயணப்படுச்சுங்க, விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பின் சுவிசேஷமாகி இந்த சத்திய வார்த்தையை நீங்க என்னைக்கு கேட்டு விசுவாசிகள் ஆனீங்களோ, இதுதான் உங்க பாவத்தை மன்னிச்சு. கிறிஸ்து தான் உங்க பாவத்தை மன்னிப்பார். அக்கிரமக்காரங்களும் பாவங்களும் பாவத்தை மன்னிக்காது. மனுஷன் பாவத்துல பிறந்து என்னதான் அற்புதம் செஞ்சாலும் என் பாவத்தை மன்னிக்க முடியாது. மனுஷன் பூமியில இருந்து எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் அவனுக்கு என் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சான் இல்லையா? பாவங்கிறது செக்ஸ் மட்டும் கிடையாது, பொய், களவு, ஏமாற்றுவது, கொலை, வஞ்சகம், இது எல்லாமே பாவம் தான். இவர் சொல்றாரு, நீங்க இப்ப நான் ஆயிட்டீங்க, கிறிஸ்து தான் தேவன் என்பதை உங்களுக்கு சுவிசேஷமாய் போதகனோ மனைவியோ நண்பனோ தகப்பனோ உங்களுக்கு சொல்றான். சொல்லும் போது நீங்க மெல்ல 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 அக்கிரமக்காரங்களையும் பாவங்களையும் விட்டுட்டு கிறிஸ்து தான் தேவன்கிற ஏற்றுக்கொள்றீங்க. என்னைக்கு விசுவாசிகள் நீங்க மாறிட்டீங்களோ இப்ப பாவ மன்னிப்பு உங்களுக்கு நடந்தாச்சு. விசுவாசிகளாய் ஆன போது அது இருக்கு பாருங்க. இன்னொரு, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, அவ என்னைக்கு நான் விசுவாசி ஆகிறனோ அன்னைக்கு தான் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. அதனால எப்பவுமே சொல்லுவேன், சபைக்கு வந்ததுனால எல்லாம் நடக்குன்னு சொல்லக்கூடாது. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் எடுத்துக்கலாம். விசுவாசிகளான போது, சில வீட்டுல எல்லாம் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஊருப்பட்ட போட்டா எல்லாம் கிடக்கும், எல்லா தெய்வங்களும் போட்டாவும் கிடக்கும். அது உங்கள் விசுவாசம் இல்லை என்பதை காமிக்கிறது. இவரை விசுவாசிச்சிட்டீங்கன்னா இவர் மட்டும் தான் இருப்பாரு, அவர் இருக்க மாட்டாரு. அவரை விசுவாசிச்சிட்டீங்கன்னா இவர் இருக்க மாட்டாரு, அவங்க இருப்பாங்க. அப்ப எப்ப விசுவாசிய மாறுறீங்க? ஒண்ணு பாவத்துக்கு விசுவாசியா மாறினா கிறிஸ்துவிட்ட நீங்க இருக்க முடியாது. கிறிஸ்த விசுவாசி ஆகினால் இனி உலகத்தில் இருக்க முடியாது. இப்படிதான் இது சேஞ்ச், வேறுபடும். அப்ப நான் சொல்றேன், நீங்க விசுவாசியா மாறி அந்த விசுவாசத்திலேயே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது தான், இப்போ என்னை எவன் பகைச்சானோ, என் வாழ்க்கை எப்படிலாம் சஞ்சலத்துல போயிட்டு இருந்துச்சோ, வருஷம் எப்படி போராட்டத்துல போயிட்டு இருந்துச்சோ, இந்த நிலைமையெல்லாம் அப்படியே மாறப்போகுது. அப்படி டோட்டலா மாறி. என்ன சொல்வேன், எப்பவுமே ஹார்ட் தான் உங்களுக்கு முக்கியம்.
கண்ணுல இருந்து வர்றவைகள் பெரிய முக்கியம் கிடையாது. கண்ணுல பார்க்கறது கிடையாது. ஹார்ட் தான் முக்கியம். உங்க ஃபெய்த் தான் முக்கியம். உங்க இருதயத்துல விசுவாசம் எந்த அளவு வளர்ந்துருக்குதோ அந்த அளவு தான் முக்கியம். நீங்க வாசனத்தை கேட்டு இனி கிறிஸ்துவுக்காக மட்டும்தான் வாழுவேங்கிற உறுதி உள்ளுக்குள்ள எப்பமெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்குதோ அப்பம்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்திருக்கிறீர்கள். அப்ப பாவ மன்னிப்புடைய பவர் கேட்கறதுனால அல்ல, நீங்க போய் சபையில போய் என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்கறதுனால அல்ல, நீ எங்கேயும் போய் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்கறதுனால அல்ல, பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடைய பரிசுத்தரை விசுவாசிக்கிறதுனால. பின்பு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பின்னாடி நீங்கள் மறுபடி பாவத்தில் விழும்போது நீங்கள் அறிக்கை செய்யும் போது நீங்கள் இப்பொழுது அவரிடத்துல சுதந்திரராய் இருக்கிறீர்கள். விட்டுறக்கூடாது. அதான் அவர் சொன்னார். இந்த மத்தேயு அந்த 6வது அதிகாரத்துக்கு பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவெங்க இருக்கிறதே அதுதான் ராஜ்யமும் வல்லமை மகிமை அவருடையதே. புரியுதா? எல்லாம் அவருடையது தான். இங்க பாவ மன்னிப்பு மனுஷனுடையது கிடையாது, வேற தெய்வங்களுடையது கிடையாது. ஆடு மாடு கோழி மனுஷன் புனிதன் அவங்களுடையெல்லாம் கிடையாது. சமாதானக்காரன் அற்புதம் செஞ்சான் அவங்களுடையெல்லாம் கிடையாது. பாவ மன்னிப்பு மட்டும் கிறிஸ்துவுடையது. ஏன்னா கிறிஸ்து தான் பாவத்தை மன்னிக்க முடியும். கிறிஸ்து தான் தேவனுடைய ஆவினால் பிறக்கப்பட்டவர். கிறிஸ்து தான் புருஷனுடைய சித்தம் இல்லாம பிறந்தவர். கிறிஸ்து தான் பூமியில வாழ்ந்து பாவம் இல்லாம சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரைக்கும் வாழ்ந்தவர், மரித்தவர், பாவம் இல்லாம உயிரோடு எழுந்தவர், பரலோகராஜ்யத்துக்கு போனவர். அவர் ஒருவர் தான். அவர் ஒருவர் என்னைக்கு உள்ள வர்றாரோ அப்போ பாவ மன்னிப்பு உண்டு. இப்போ பாவ மன்னிப்பு உண்டாயிடுச்சு இல்லையா? அதனால பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாக்குனதுனால பல சோதனைகள் வரத்தான் செய்யுது மனுஷன் வாழ்க்கையில. தேவனால அல்ல, நம்ம பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட்ட பின்னாடி மனுஷனோட போய் பாவிகள் இடத்துல போய் நம்ம போய் மிங்கில் ஆயிரும். இவர் ரசிக்கப்பட்ட புதுசுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, அப்புறம் அதை விட முடியும். ரசிக்கப்பட்டிருப்பாங்க, மறுபடியும் சீட்டு விளையாட்டு போயிருப்பாங்க. சில பேரை பார்த்துருக்கீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட் இருப்பான், ரசிக்கப்பட்டிருப்பாங்க, பழைய ஃப்ரெண்டோடய பெனாத்திட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது? நிறைய பிரச்சனைகள்லாம் உள்ள வந்துடுது, விசுவாசத்தை தூக்கிடுது, நன்மைகளை கெடுத்துருது. இப்போ அடுத்து சொல்றாரு, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்த உங்களை உயிர்ப்பித்தார்னு எழுதிருக்கு பாருங்க. வசனத்துல 2ல திருப்பங்களா எபேசியர். இந்த 2 உயிர்ப்பித்தாரை பத்தி பேசணுமே. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களா இருந்தா முதல்ல மரிச்சு போயிட்டீங்க, பாவ மன்னிப்பு தந்தாரு, இப்ப உயிர்ப்பித்தார் இருக்குது. இந்த உயிர்ப்பித்தார்னு என்ன? அது 2:5 இருக்கு பாருங்க, வாசிக்கிறேன் நானும். அக்கிரமங்களில் மரித்திருந்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்படி அதாவது உங்களை உயிரோடு கூட எழுப்பிட்டார். அதாவது நல்லா கேளுங்க, செத்துட்டான். நீங்க நிறைய அற்புதத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒருத்தன் செத்து கிடப்பான், பாவத்தை மன்னிப்பாரு, அப்புறம் கையை பிடிச்சி தூக்கி விட்டுருவாரு. இந்த உயிர்ப்பிச்சு விடுவாருன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாவ மன்னிப்புன்னா இயேசு விசுவாசிக்கிறது தான் பாவ மன்னிப்பு. இதை கூட எதை ஆட் பண்ணாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு விசுவாசிக்காம இருந்தாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு மட்டும் விசுவாசிச்சாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. பிதா மட்டும் விசுவாசிச்சால் பாவ மன்னிப்பு கிடையாது. பரிசுத்தாவை மட்டும் விசுவாசிச்சா பாவ மன்னிப்பு கிடையாது. கர்த்தருங்கிற நாமத்துல பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவையும் சேர்த்து விசுவாசிக்கிறது தான் பாவ மன்னிப்பு. ஏன்னா பாவ மன்னிப்புல 3 உண்டு. பாவ மன்னிப்பு கிறிஸ்துவாலும் உண்டான இல்லை. பாவ மன்னிப்புக்கு தலை பிதா. பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவர் மூலமாய் கிறிஸ்து இயேசு மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு. பாவ மன்னிப்பை உண்டாக்குறது பிதா. அதுக்கு இரையாக்கப்பட்ட ஆடு இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்துவ நீங்க எடுத்துட்டேன்னா பொருள் போயிடும். பிதா தான் பாவ மன்னிப்பு உண்டு பண்றாரு. இப்போ பிதா தான் பாவ மன்னிப்பு உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு இயேசுவை விட்டுட்டீங்கன்னா பொருள் இல்லாம போயிடும். புரியுதா உங்களுக்கு? பாவ மன்னிப்பு 3 சேர்ந்ததுதான். நீங்க 3ல எதை விட்டாலும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இப்ப உயிர்ப்பிச்சிட்டாருன்னு சொல்றாரு. அது உயிர்ப்பிக்கிறதுனா என்ன? நல்லா கிடையாது. செத்தவனுக்கு ஒரு வஸ்திரம் தான் இருக்கும். அன்னைக்கு மட்டும்தான் புதுசு கொடுப்பாங்க. அது கெட்டுன்னு அப்பவுமே அதை யாரும் எடுக்க மாட்டான். அவனுக்கு வஸ்திரங்கள் கூட கொடுத்தாலும் பழைய வஸ்திரம் தான் கொடுப்பான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா, இப்போ யாராவது ஒரு ஆளு நல்ல ஏத்தம்பழம் தின்னுக்கிற மனுஷம்னா செத்துட்டா ஏத்தம்பழம் 1 போடுவாங்க. சில பேருக்கு அரிசி போடுவாங்க தெரியுமா? அமெரிக்காவில் அரிசி போட மாட்டாங்க. அவங்க பீஸா போடுவாங்க. நம்ம ஊர்ல வாக்கி அரிசி. என்னைக்கு அரிசியே வாயில தின்னுட்டு இருந்ததுனால அவன் ஆசைக்கு வாக்கி அரிசி. அதான் உண்மை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வாக்கி அரிசி. ஜப்பான் இங்க என்ன போடுவாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல இங்க வாக்கி அரிசி போடுவாங்களா, அங்க பாஸ்மதி அரிசி. ஏன்னா அவங்க சாப்பிடாது. சவுதியில் என்ன போடுவாங்கன்னா குப்பூசு.
அதான் சாப்பாடு. தாய்லாந்துல நூடுல்ஸ் சாகும்போது, ஏன்னா செத்தவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு கை வித்தான். இனி இதுல அவனுக்கு வாட அடிக்கும் இல்லையா, அவன் நோய்பட்டிருப்பான். ரத்தம் கசியும் செத்தா ஒரு குறிப்பிட்ட டைம்ல மூக்கு வழியா, காது வழியா, கண் வழியெல்லாம் படிப்படியா ரத்தம் உள்ள இருந்து ரத்தம் வெளியே வந்தாதான் மறுபடியும் அவன் புல் சாவு வரும். ரத்தம் உள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் சாவில் நல்லா புரிஞ்சு விடணும். ஆவி போறதுனால மட்டும் செத்துற மாட்டான். ரத்தம் வெளியே வந்துடக்கூடாது. ரத்தம் வெளியே வந்தா ஃபுல் சாத்துருவான். ஆவி வெளியே போனாலும் மறுபடியும் ஆவி உள்ள கொண்டு வந்து மனுஷனை வாழ வச்சிருக்கிற பைபிள் நிறைய இடத்துல. ஆனா ரத்தம் மொத்தமா போனவன வாழ வச்சது கிடையாது. அப்ப சாவு 2 விதம் இருக்குது. ஒண்ணு, ரத்தம் இருக்கிற வரைக்கும் சாவு இல்லை. இப்போ ரத்தம் என்ன செய்யும், ரத்தம் எல்லாம் கசஞ்சி புண்ணு பட்டு 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா ஆள் சுருங்கி எடுத்து வேற தோலெல்லாம் போய் ஒரு மாதிரி. இப்போ அவனுக்கு வருமானம் கிடையாது. இப்போ பசியில கிடக்கு, இப்போ பட்டினில கிடக்கு. உயிர்ப்பிக்கிறதுல என்னதுன்னு, இந்த அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலையும் மறிச்சு எல்லா பலவீனத்திலும் கடக்கிறவன பாவம் மன்னிக்கப்பட்டவன உயிர்ப்பிக்கிறார். அப்படின்னு இந்த மனுஷனுக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் எவ்வளவு சுதந்திரங்களை கொடுத்தாரோ அவ்வளவுதான் இவனுக்கும் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். பழைய வாழ்க்கையில இருக்கும்போது ஒண்ணும் கிடையாது, புதிய வாழ்க்கைக்கு போகும்போது நல்லா இருந்தது. பழைய வாழ்க்கை அக்கிரம வாழ்க்கை, உங்களுக்கு தெரியுமா? பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. அம்மா அப்பா கூட இருக்கிறோமே, அவங்களுக்கு ஒரு ட்ரிக் உண்டு தெரியுமா? அடுத்தவங்க பிள்ளைங்க பாவம் செஞ்சா பாவமா இருக்கும், தான் வீட்டுல பாவமா இருந்தா காமெடி அடிக்கும். அப்படியா அப்படியா எல்லாருக்கும் அந்த ஹார்ட்ல மைண்ட் உண்டு. இப்போ இந்த மனுஷனை, இந்த பாவ மனுஷனை பிடிச்சி புருஷனோட கட்டி வைக்கிறாங்க. இப்ப இருந்தாலும் குற்றம் சொல்லுவான். பழைய தாய் தகப்பையும் பாவத்தை அப்படியே அரவணைச்சு கொண்டு போவோம். புதிய வீட்டுல அப்படி இல்லை. பாவத்துக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்ச பின்னாடி அப்புறமா தான் பாவம் மன்னிப்பு. உங்களுக்கு தெரியுமா? சரி, 4 பேர் வந்து சொல்லுவாங்க மன்னிச்சு எடுத்துக்கூடப்பா. முதல்ல அடியை கொடுத்தல சப்பிக்கிட்டு, இடுப்புல இடி, கழுத்துல அப்படி, முடி அப்படி ஒரு திருக்கு, நெஞ்சில் ஒரு குத்து, மண்டையோட தூக்கி வச்சு சேர்த்து தட்டி. ஆமேன். அதுக்கு பின்னாடி பல பேர் வந்து போதிச்ச பின்னாடி இந்த சத்திய வசனமாகிய தேவ வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, அப்புறமா கேப்ல யாரா வந்து சொல்லுவாங்க உங்க வார்த்தை, அந்த வார்த்தை கேட்டு அவளுக்கு விசுவாசி ஆன போது இப்ப மனைவிய புருஷனே பாவ மன்னிப்பு. இவ பாவ மன்னிப்பு உண்டாகின பின்னாடி அதுக்கு மறுபடி புருஷன் சொல்லுவான், சரி அக்கௌண்ட்ல இருந்து பைசா எடுத்துக்க, சரி பேங்க்ல இருந்து பைசா எடுத்துக்க, பீரோ அடிக்கிற பைசா எடுத்துக்க. பாவ மன்னிப்பு உண்டாகின பின்னாடி தான் உயிர்ப்பு நடக்கும். தெரியுமா? அதான் இங்க சொல்றாரு, என்னைக்கு கிறிஸ்து விட்ட கரெக்டா நின்னுட்டீங்களோ பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு நடந்த உடனே உயிர்ப்பு, எல்லா நன்மையும் வந்துடும். பாவ மன்னிப்புல சிக்கல் இருந்துச்சுன்னா உயிர்ப்பு கிடையாது. பாவ மன்னிப்புல சூப்பர் ஆயிட்ட, பாவ மன்னிப்பு என்னைக்கு பூரணமாகுதோ அன்னைக்கு உயிர்ப்பு. நிறைய வீட்டுல புருஷமாருங்க 40 பவுன் வச்சிருக்கிறான், 35 பவுன் வச்சிருக்கிறான், 50 பவுன் வச்சிருக்கிறான். மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா புருஷமாருங்க? ஏன்னா இந்த மனுஷியை பத்தி தெரியும் அவருக்கு, இது இன்னும் வண்டி சரி ஆகல, அதெல்லாம் பிடிச்சி வச்சிருப்பான். என்னைக்கு வண்டி நல்லா ஆகுதுன்னு அவன் இருதயத்துக்கு தெரியுதோ அப்பதான் உயிர்ப்பு. இந்த 45 பவுன் அப்பதான் பொண்டாட்டிக்கிற கொடுப்பான். அதுவரை ஏன் புருஷமாருங்க கையில காசை மொத்தம் உருட்டி வச்சிருக்காங்கன்னா மனைவி மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவளுக்குன்னு பாவ மன்னிப்பு நடக்கல. பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா ஆள் சரியாயிருவா. சரியாகுனா உயிர்ப்பு உண்டாயிரும். நம்ம ஏன் நோயில கிடக்குறோம், நம்ம ஏன் அக்கிரமத்துல கிடக்குறோம், இன்னும் பாவ மன்னிப்பு சரியா வரல. ஏன் எங்கே பாவம் பூர்ணமாகுதோ அங்க உயிர்ப்பு உண்டு. பாவ மன்னிப்புக்கு பின்னாடிதான் உயிர்ப்பு. கிறிஸ்து உலகத்தாருடைய பாவத்தை மன்னிச்சதுனாலதான் உயிர்ப்பிப்பு. என்னைக்கு பாவ அக்கிரமங்களை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறியோ அன்னைக்கு உயிர்ப்பிப்பு. உயிர்ப்பிப்பு பின்னாடிதான் வரும். நம்ம போன உடனே கடவுள்கிட்ட போனோன்னே, ஆண்டவரே ஆடெல்லாம் இங்க இருந்து கிடைக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல அரிசி உலையில போட்டு சோத்தை ஆக்கிட்டு தான் சாப்பிட முடியும். சாப்பாடுங்க சொல்லாது. முதல்ல வரிசை இருக்குது. முதல்ல தீயை பற்ற வைக்கணும், பானையை போடணும், தண்ணியை ஊற்றணும், அரிசியை வைக்கணும், மூடணும். 1 மணி நேரம் டெஸ்டிங் இருக்குது. சரியா வெந்த பின்னாடி தான் சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி சரியான பாவ மன்னிப்பு உண்டான பின்னாடி தான் சாப்பாடு கிடைக்கும்.